டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மெஸ்மரைஸ் அகாடமிலேருந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இப்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் புக் வந்து நான் இதே மாதிரி வந்து நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய புக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்பில் அந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த புக்கு ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வர ஆரம்பிச்சிடும். இந்த புக்கோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆப் மெஸ்மரைஸ் அகாடமி ஆப். ஸோ அந்த ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்ம போட்டது. ஸோ அதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் உங்களுக்கு தெரியும், 2500 நம்ம போட்டிருந்தோம். ஸோ 2500 நம்ம ஃபீஸ் போட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் 2500ல் நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட் பேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்மிஷனை போட்டோம். அதுக்கப்புறம் அந்த அட்மிஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற நம்மளுடைய ஆப்பில் எழுதுகிற எல்லா டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு புக்காகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்லேருந்து அந்த ஆப்பில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு மேலே யாருன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னாலும் ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சேம் அதே ஃபீஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ப்ளஸ் வித் ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும். நம்மளுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் புக் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டாபிக் நீங்கள் இன்றைக்கி படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்லேருந்து வந்ததுன்னா நம்மளுடைய புக்கிலேருந்து ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் புக்லேயும் எடுக்கலாம், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுடைய ஆப்பில் உங்கள் ஃபோன்லேயே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். 2 மெத்தடில் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2500 அப்படின்னு போட்டிருந்தோம். அதுக்கான ஸ்கெடியூல் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ அந்த 10 யூனிட்டுக்கான ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து காமிக்கிறேன். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னா, நீங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் புக்கு இல்லாத போது ஆப்பில் நீங்கள் வந்து டெஸ்ட் ஆக்சஸ் பண்ணலாம். புக்கை நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் புக்கில் வேணா கூட நீங்கள் மார்க் பண்ணி எழுதலாம். ஸோ 2 டபுள் பெனிஃபிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெஸ்மரைஸ் அகாடமிலேருந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ஸோ டபுள் பெனிஃபிட்டில் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரீசன் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே விஷயம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் பேட்ச்லாம் எடுத்திருப்பீங்க, நிறைய அகாடமியில் எடுத்திருப்பீங்க. பட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டை மட்டும் விட்டுடாமல் உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ நாமளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்காவான ஒரு புக்காக நம்ம ரெடி பண்ணி அழகாக உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு கொரியர் சார்ஜோ இல்லை நீங்கள் டெலிவரி சார்ஜோ இல்லை புக்கோடைய சார்ஜோ எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கிற ஒரு கொஷின் பேட்டர்னை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இதெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் யாராச்சும் புதுசாக ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னாலும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த புக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த புக்ஸ் கிடையாது ஆக்சுவலாக, அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் புக்கு. அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் புக்கை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விடுவோம் நாங்கள் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரீயாகவே டெலிவரி வந்துடும். ஸோ அந்த புக்கோடைய பேர் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எம்சிக்யூ பேங்க் மாஸ்டர் கீ டு சக்ஸஸ். ஸோ அந்த புக்கோடைய நேம் வந்து நம்ம இப்படி தான் நம்ம வந்து வச்சுருக்கோம், மாஸ்டர் கீ டு சக்ஸஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் உங்களுடைய ரிவிஷன் பிளானுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக கொடுக்க போகிற ஒரு புக்கு. ஸோ ஒரு சிலர் நினைக்கலாம், இது நம்ம வந்து ஏன் நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக எடுத்துக்கணும், வெறும் புக்கு மட்டுமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னு ஐடியா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்.
நம்ம புக்கோடைய காஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1500 நம்ம போட போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கோடைய காஸ்ட். சப்போஸ் உங்களுக்கு புக்காக தான் வேணும், அதே சாரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து டே 9. ஸோ நம்ம வந்து அடுத்த நாள் இந்த டே 9 இன்னைக்கு 10 எந்த டேவில் நம்ம இருக்கோமோ அந்த டேவுக்கான ஸ்டடி பிளான் இந்த வீடியோக்கு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணிடுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க எந்த இடத்துல இருக்கு. ஸோ ஸ்டடி பிளான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தனித்தனியாக அதுக்காக வீடியோ போட முடியல. ஓகேவா? அது வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன இருக்குது, நம்ம இன்னைக்கு படிங்கன்னு சொல்ல போகிறோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டடி பிளானு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எந்தெந்த டேவில் நான் வந்து வீடியோ போடுறனோ அந்த டேவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஸ்டடி பிளானுடைய டாபிக் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த புக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு வந்து ஆப்பில் டெஸ்ட் வேணாம் அப்படின்னா, ஸோ இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா புக்கோடைய காஸ்ட் வந்து 1500 நம்ம போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இதனுடைய ஹெவி ஒர்க் ஆக்சுவலாக புக்கோடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். எல்லா டாப்பிக்குமே தனித்தனியான டெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து புக்கு வாங்குறதால என்ன நீங்கள் பெனிஃபிட்டை நீங்கள் வந்து லாஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ புக்குக்கும் ஆப்புக்கும் சேம் தான். ஆப்பில் நடக்கிற எல்லா டெஸ்ட்டும் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு புக்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விஷயம். அதே நீங்கள் வந்து பார்த்தோன்னா புக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா ஆப்பில் நடக்கிற ஃபியூச்சரில் நாங்கள் அப்டேட் பண்ண போகிற மாடல் டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மாடல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸாம் டியூரேஷனில் நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு இன்னும் நம்ம இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் முடியும் போது நம்மளுக்கு வந்து டேட் கொடுத்துருவாங்க. எந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எக்ஸாம் இருக்கும் அப்படின்ட்டு டேட் கொடுத்துருவாங்க. அப்போ டேட் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளான் போடுவோம். ஒரு மாடல் டெஸ்ட் பிளான். இது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டிஆர்பி போர்டில் நீங்கள் எழுதுவீங்கல்ல எக்ஸாம், சேம் அதே மாதிரி பேட்டர்னில் அந்த பேட்டர்னில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம் வந்து நம்மளுடைய ஆப்பில் வந்து நடக்கும். பட் அந்த நடக்கிற அந்த மாடல் டெஸ்ட் மட்டும் இதில் இருக்காது. ஏன் அப்படின்னா அது இதுக்கு மேலே தான் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 10 யூனிட்டுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயும் இருக்கும், புக்லேயும் இருக்கும். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் புக்கு மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, நான் 1500 கொடுத்து நான் புக்கு மட்டும் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஆப்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நம்ம ஃபுல் பேட்சாக ஜாயின் பண்ண எல்லாருக்குமே 7000 பே பண்ணி நம்ம புக்ஸு ப்ளஸ் டெஸ்ட்டு, அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி புக்கு, இந்த புக்கு எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் 7000 யாருன்னா பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புக்கோட சேர்த்து எஜுகேஷன் மெத்தடாலஜி புக்கும் ஒன்னாவே வந்துடும். கொஞ்சம் டிலே எடுக்கும். நான் அவங்களுக்கு மட்டும் என்னன்னா இன்னும் ஒரு 5 நாள் இல்லை ஒரு 10 நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம், 2 புக்கும் ஒன்னாவே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நாங்களும் தானே பே பண்ணியிருக்கோம், எங்களுக்கே புக்கு இன்னும் லேட் ஆகுதுலாம் கேட்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து நம்ம இந்த புக் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆகஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். அவ்வளோதான். ஒரு 15 தேதிக்குள்ளே நம்மளுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா புக்கோடைய ஒர்க் எல்லாமே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற ஒர்க்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம புக்கை நீங்கள் வாங்கும்போது உங்கள் கையில் கொடுக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்றைக்கி வந்து கேண்டர்பரி டேல் படிக்க போகிறீங்க, ப்ரொலாக் டு கேண்டர்பரி டேல் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா படித்து முடிச்சிடுங்க. முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்கன்னா ஸோ இந்த ப்ரொலாக் டு கேண்டர்பரி டேல் டெஸ்ட் உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த டெஸ்ட்டுக்கான கீ ஆன்சர்லாம் அதிலே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிங்க. நீங்கள் புக்லேயே கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு மேலே வந்து பென்சிலில் டிக் பண்ணுங்கள். நல்லா கொஞ்ச நேரம் நீட்டாக அழகாக வச்சுக்கோங்க. புக்கெல்லாம் யாருக்கும் ஜெராக்ஸ் பண்ணுறதுலாம் கொடுக்க வேண்டாம். ரீசன், புக்கு நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நீங்கள் வந்து புக் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு 400 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 400 வாட்டியும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்டியும் இப்படி 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 வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த புக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய வெளியில் வந்துடும். புக்கு நம்ம கொடுக்கும்போது பக்காவாக தான் இருக்கும். பட் 400 வாட்டியும் திறந்து அதை உள்ளே வச்சு எடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகிடும்னா புக்கோடைய அந்த கண்டிஷன் டேமேஜ் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ புக் வந்து உங்களுக்கு வந்து நான் பக்காவாக கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நான் ஜெராக்ஸ் கொடுக்க போகிறேன், அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு தெரியாது. புக்கு பக்காவாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கூட அந்த புக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன் புக்கு.
ஸோ சாசர் ப்ரொலாக்டிக் ஆன்டிபிரிட்டல் நீங்கள் படிச்சிட்டீங்க. படிச்சு முடிச்சோன்னே என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே மார்க் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த காலம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து மார்க்கை நீங்கள் வந்து எழுதுறதுக்காகவும் ப்ளஸ் பேஜ் நம்பர் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேஜ் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் அந்த பேஜ் நம்பர் கொடுக்கறது கஷ்டமாக இருக்குன்றதால நான் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ரொலாக்டிக் ஆன்டிபிரிட்டல் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வேணால் பேஜ் நம்பர் எழுதி வச்சுக்கிட்டா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடியாக உங்களுடைய மார்க்கை கம்பல்சரி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ப்ரொலாக்டிக் ஆன்டிபிரிட்டல் நான் இப்போ வந்து ஒரு 30 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? ஸோ 20 மார்க் எடுத்தீங்களா? 20 அவுட் ஆஃப் 30. ஸோ எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்றத ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து இந்த என்ட்ரி பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் நம்மளுடைய லெவல் என்ன இருக்குது, நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம், ஸோ இது எல்லாமே தெரியும். சப்போஸ் புதுசாக நான் இதுக்கு மேலே வந்து நான் அட்மிஷன் போட்டுக்க போகிறேன், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நான் இங்கே ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம இதுக்கு மேலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எடுக்கிற எல்லாருக்கும் கூட இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாகவே நான் கொடுக்குறேன். நோ ப்ராப்ளம். சேம் அதே ப்ரைஸ்லேயே தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணவங்க 2500 தான் பே பண்ணி ஜாயின் பண்ணாங்க. சேம் அதே இதுலேயே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு புக்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ணலை ப்ரைஸில். ஸோ ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புக் எடுத்த உடனே பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாரா ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குன்னா ஸ்கெடியூல் இருக்கும் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த 10 யூனிட்டுக்கான கம்ப்ளீட் ஸ்கெடியூல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரோஸ் எடுக்கிறோன்னா 2வது யூனிட்லேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ டெஸ்ட் வருதுன்னா 12 டெஸ்ட் வருது. ஒரு 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 யூனிட்டுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா 10லேருந்து 12 டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ 3வது யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது 3 டாபிக் 4 டாபிக் ஒன்றா படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டாபிக் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டெஸ்டோடைய ஸ்கெடியூல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் நம்ம புக்கில். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பக்காவாக நான் கொடுத்துட்றேன். பட் உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா நீங்கள் எஃபர்ட் போடணும், அவ்வளோதான். நான் என் சைட்லேருந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அதை நான் கொடுத்துட்டே வரேன். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதால யோசிக்க வேண்டாம். ஸோ என்னடா இது இவ்வளோ மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நம்மளுக்கு வரப்போகிற ஃப்யூச்சரில் வரப்போகிற அந்த அந்த லைஃப் லாங் ஒரு நல்ல ஒரு ஜாப்பை வந்து யோசிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் வந்து சப்போஸ் செலக்ட் ஆகி உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் கிடைக்கும். இதுக்காக வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நம்ம செலவு பண்ண போகிற ஒரு 5000 இல்லை 7000 வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை நினைக்க வேண்டாம். நான் வந்து சும்மா வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்லலை. பட் அது உங்களுக்கு ஒர்த்தபிளான விஷயமா இருக்குதுன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 டெஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம ஆப்பில் வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு சில டெஸ்ட்டு நம்ம இங்கே வந்து இந்த புக்கில் நம்ம கவர் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த டெஸ்ட்டு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிலேட்டடான ஒரு சில டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் இருக்கும். ஸோ இது வந்து 7th யூனிட்டு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா யூனிட் வைஸ் நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருவோம். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசத்துக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமே வந்து 11 டாபிக் இருக்கா. ஸோ மொத்தமே 11 டெஸ்ட்டாக நம்ம போட்டாச்சு. நீங்கள் உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் இல்லை அப்படின்னா ஸோ எங்கிட்டே நீங்கள் வாங்கிக்கோங்க. புக்கு வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. அதுலேயுமே உங்களுக்கு வந்து நல்ல பக்காவான ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ 10 யூனிட்டுக்கான ஸ்கெடியூல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஷின் பேப்பர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யூனிட் 1ல ப்ரொலாக்டிக் ஆன்டிபிரிட்டல். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் இருக்கும் பக்காவாக. கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஷினுடைய உங்களுக்கு இந்த புக்கோடைய அந்த ஃபாண்ட் சைஸ் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குற விஷயம். ஃபாண்ட் சைஸ் வந்து குட்டி குட்டியெல்லாம் நான் கொடுத்துருக்க மாட்டேன். நல்லா அழகாக நீங்கள் இதுக்கு முன்னாடி என் புக்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு படிக்க முடிகிற மாதிரி இருக்குன்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். சேம் சைஸில் தான் இருக்கும். நம்ம வந்து சும்மா வந்து ரொம்ப மெலிசான ஒரு சைஸில் வச்சு கண்ணுக்கே வந்து பார்த்தோன்னா பார்க்குற மாதிரி வலிக்கிற மாதிரிலாம் நம்ம வந்து போட்டு கொடுக்குறது இல்லை. ப்ளஸ் நல்ல கேப் விட்டு புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஜஸ் நிறைய போனால் கூட பரவாயில்ல. புக்கோடைய
தரம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் படிக்க போகிறீங்க ஃபுல்லாக, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம புக்கு இருக்கணுன்றதால ஃபாண்ட் சைஸாக இருக்கட்டும், ஃபாண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் சைஸாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த எல்லாமே புக்கு நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி, அந்த புக்கு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஜ் கூட ஒரு நல்ல ஒரு A4 சைஸ் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பேப்பரை குவாலிட்டியான வச்சு தான் நான் கொடுக்குறேன்னு. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான பேப்பர் வச்சுலாம் நான் வந்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஷின் இருக்கும். ஸோ டெஸ்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கேயே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து ஒர்த்தபிளான கொஷின்ஸாக இருக்கும். உங்களுக்கு கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, என்னுடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிடிச்சிருந்தது, ஓகே நம்ம இந்த புக்கும் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் நான். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க் இருக்கும். ஸோ அந்த டைரக்ட் லிங்க் மூலிமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அட்மிஷனை போட்டுக்கோங்க. அட்மிஷன் போடுறதுல ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்பு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா என் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு லிங்க் வரும். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அந்த டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பேர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து அந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் உங்களுடைய ப்ராசஸ். அடுத்தது நீங்கள் பண்ண போகிற 2500 பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கூகுள் பேயில் பே பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ண உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, இது மாதிரி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், ஆப்பும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆஸ் சூன் அஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். ஆப்பில் லிங்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அதை மீறி உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா டைரெக்டாக என் நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் பொறுமையாக உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு நான் அனுப்பணுன்றதுக்கு ஒரு அட்ரஸ், தெளிவான அட்ரஸ், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ உங்களுக்கு கொரியரில் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ உங்களுடைய அட்ரஸ் எனக்கு தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா புக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த புக் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான பேசிக் ப்ராசஸ். வேறு என்ன டவுட் இருக்குதோ அந்த டவுட் என்னென்ன இருக்கோ அதை வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.